Hello everyone, welcome back to our channel. Today we are going to see cursive writing in English. Cursive writing நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோங்க. அண்ட் தென் ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம சிங்கிள் லெட்டரை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் எப்படி எழுதணும், சென்டென்ஸ் எப்படி எழுதணும், அதே மாதிரி பேராகிராஃப் எப்படி எழுதணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 4 லைன் நோட்டில் எப்படி எழுதணும்னு நம்ம பார்த்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிங்கிள் லைன் நோட்டில் பேராகிராஃபில் சைடு ஹெட்டிங்கோடு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராகிராஃபை எப்படி எழுதணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டிங் எழுதணும் இல்லைங்களா, ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஹெட்டிங் பார்த்திங்கன்னா மார்ஜினை ஒட்டி தான் நம்ம எழுதணுங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் இன்ட்ரடக்ஷன் இல்லை டெஃபினிஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை எழுதிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 ஃபிங்கர் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரெண்டும் ஜாயின் பண்ணாமல் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா லெட்டர்ஸும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேர்டு எழுதுறப்பையும் நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா, எந்தெந்த லெட்டர் எந்தெந்த ஃபாண்ட்டில் எழுதணுமோ அந்த ஃபாண்ட்டில் தான் நம்ம எழுதணுங்க. டாப் லெட்டர்ஸ் எந்த ஃபாண்ட்டோ அந்த ஃபாண்ட்டில் எழுதுங்க. அதே மாதிரி பாட்டம் லெட்டர்ஸ், மிடில் லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் என்னென்ன ஃபாண்ட் சைஸ் இருக்கோ அந்த ஃபாண்ட்டில் தான் நம்ம எழுதணும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதி முடித்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம் இல்லைங்களா, ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அடுத்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி எழுதணுங்க, கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் டி லெட்டர், ஐ லெட்டர், ஜே லெட்டருக்கெல்லாம் நம்ம புள்ளி வைக்கணும். ஓகேங்களா, இன் பிட்வீனில் வந்து நம்ம கையை எடுத்து நம்ம எழுதக்கூடாதுங்க. சரிங்களா, அந்த வேர்டை முடிச்சதுக்கப்புறம் ஐக்கு, ஜேக்கு, டீக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு வேர்டுக்கு நடுவில் கேப் விட்டு எழுதுங்க. எல்லா வேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ லைனுக்கு மேலே டச் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கேருந்து இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி எஃப் லெட்டர் பார்த்திங்கன்னா அது பாஸ் லெட்டருங்க. ஸோ அது வந்து பாட்டம்லேயும் வரும், டாப்லேயும் வரும், ரெண்டு பக்கமும் வரும். ஓகேங்களா, அந்த லெட்டர் மட்டும்தான் ரெண்டு சைடு வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 4 லைன் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிள் லைன் நோட் இல்லை அன்ரூல் நோட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேண்ட் ரைட்டிங் வந்துடுங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இங்கே புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கேபிட்டல் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, கர்சிவ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி குட்டியாக லைன் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துட்டோங்க. இப்போ வந்து அந்த டைப்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். அதுக்கு சைடு ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம எழுதுகிறப்போ ஒரு லைன் லீவ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம், இல்லை அந்த லைன்லேயே நம்ம கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அந்த சைடு ஹெட்டிங் எழுதுகிறப்போ மார்ஜினை ஒட்டுன மாதிரி தான் நம்ம எழுதணுங்க.
இந்த மாதிரி மார்ஜினை ஒட்டி நம்ம சைட் ஹெட்டிங்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப், இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பேராகிராஃபும் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 2 ஃபிங்கர் கேப் விட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் கேப் விட்டு நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ் பார்க்காதவங்க நம்மளோட சேனல் போய் பார்த்திங்கன்னா அங்கே ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் கர்சிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குங்க. அதில் போய் பார்த்திங்கன்னா ஃப்ரம் பேசிக்லேருந்து ஸ்ட்ரோக்ஸு, லெட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து டீச் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் அதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கும் அழகான ஹேண்ட்ரைட்டிங் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட சேனலில் இது மட்டும் இல்லாமல் நம்ம அபாக்கஸ், கேலிகிராஃபி, அதுக்கப்புறம் கிராமர் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. ஹிந்தி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதனாலையும் அது மூலியமாகவும் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பாயிண்ட் வச்சங்காட்டி தான் நம்ம அடுத்த லெட்டர், அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம கேபிட்டல் எழுதணும். இங்கே பார்த்திங்கன்னா கமா கொடுக்க போகிறோம். கமா கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்த வேர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ கேபிட்டல் லெட்டரை எழுதக்கூடாதுங்க, ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும். சரிங்களா? அந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கான ப்ராப்பர் ரூல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் நம்மளும் அழகாக எழுத முடியுங்க. சரிங்களா? எதெல்லாம் டாப் லெட்டர்ஸ், எதெல்லாம் பாட்டம் லெட்டர்ஸ், எதெல்லாம் வந்து மிடில் லெட்டர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம செப்ரேட்டாக நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அண்ட் நீங்களும் நிறைய தெரிஞ்சிக்க முடியுங்க. எந்த லெட்டர் நம்ம எப்படி எழுதணுங்கிறதையும் உங்களால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? நம்ம எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் நம்ம எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஹையராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நம்ம எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்சிச்சுன்னா தான் அவங்க நம்மளுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறத நம்மளுக்கு பண்ண முடியுங்க. ஸோ அதனால் வந்து ஸ்கூல்ஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க யாராக இருந்தாலும் ஹேண்ட் ரைட்டிங்கை நீட்டாக எழுதுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த கேலிகிராஃப் பெனில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ்க்கெலாம் இருக்கு இல்லைங்களா, சைட் ஹெட்டிங்ஸ், அதே மாதிரி ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த பென் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிட்டு அதர் வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு பார்த்திங்கன்னா நார்மல் இங்க் பென் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அசைன்மெண்ட் இல்லை எதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த இங்க் பென் அண்டு கேலிகிராஃப் பென் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா
உங்களுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் கேலிகிராஃப் பென் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரோக்ஸ், லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களும் அழகாக எழுத முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 லைன் நோட்டில் எழுதுங்க. அதுக்கப்புறம் ரூல்டு நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அன்ரூல்டில் இல்லை A4 ஷீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக வருங்க உங்களோட ஹேண்ட் ரைட்டிங். சரிங்களா? நீங்களும் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கும் நீங்கள் சொல்லித்தரலாங்க. இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக எழுதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஹேண்டிங் அழகாக வருங்க. இந்த மாதிரி கமா கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்மால் லெட்டர் தான் எழுதணுங்க, கேபிட்டல் லெட்டர் எழுதிடாதீங்க. அதே மாதிரி சைடு ஹெட்டிங்ஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்டு லெட்டர் இதுக்கு மட்டும்தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் வேர்டு, அந்த வேர்டு இல்லைன்னா ஒரு வேர்டை நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா மட்டும் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு நடுவில் கேப் விடுங்க. சரிங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துருக்கோங்க, கர்சிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் பார்த்துருக்கோம். அது கர்சிவ் ரைட்டிங் வந்து அதில் நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோங்க, லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், சென்டென்ஸ், பேராகிராஃப் இதெல்லாம் பார்த்துருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா பேராகிராஃப்லேயே சைடு ஹெட்டிங்கோடு இருக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கான ரூல்ஸஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வருங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் டாபிக்.